சார் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில் இணைஞ்சதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட செய்திகள் பார்க்குறோம். பிஜேபி ஒரு ஸ்லீப்பர் செல்ல அனுப்பிச்சிருக்காங்க டிவிகேக்குள்ள. யாருடைய ஸ்கிரிப்ட் இது? இல்லை, செய்திகளாக வருது உங்கள்கிட்ட தான். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏமா செங்கோட்டையனை போய் விஜய் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டிட்டு வரணும் அப்படின்றத செங்கோட்டையனை கட்சி விட்டே நிற்குவாங்களே? லாஜிக்கே இல்லைல்ல. ஓகே, அப்போ பிஜேபி எதுக்கு அனுப்புது? இந்த கட்டுக்கதைகளை எதுக்கு சொல்கிறாங்க? விஜய்க்கு காவி சாயம் பூசணும். அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியல. கடைசியாக செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்தார். அவ்வளோதான். அமித்ஷாவை பார்த்துட்டு வந்ததுனாலேயே அவர் பிஜேபி ஆளாயிட்டார். அதனாலேயே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டார். அதனாலேயே தாவேக்காக்குலாம் அனுப்பப்பட்டார். என்னதுக்கு இது? நான்சென்ஸ் தானே இது. ஓகே, மியர் நான்சென்ஸ். இதை தாண்டி இந்த நான்சென்ஸை தாண்டி இது எதுவுமே ஃபேக்ட் கிடையாது. ஆனால் அவர் உள்ளே வந்ததுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஎம்கேல சேகர் பாபு மீட் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லைன்னு சொல்லி உடச்சிட்டாரு. இருந்தாலும் நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? அவரே இல்லைன்னு சொல்லும்போது அந்த பாம் அதோட ஃபியூஸ் ஆயிடுச்சுல. ஸோ அது பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் நரேட்டிவ்ஸ். ஏன்னா ஒரு பிரிண்டட் மெட்டீரியலில் ஒரு தகவல் வந்ததுனாலேயே அது உண்மைன்னு நம்புகிற மனநிலை நம்மகிட்ட இருக்குது. ஒரு கேமராவில் ஒருத்தர் பேசி ஒரு செய்தியை கொடுத்துட்டாலே அது உண்மை அப்படின்ற மாதிரி நம்புகிற மக்கள் இருக்காங்க. இந்த மக்களை எப்படியாவது குழப்பி அதில் வந்து வாக்குகளை அறுவடை செய்கிறது தான் அரசியல் கட்சிகளுடைய வேலை. அது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் திஸ் கேம்பெயின். அதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் தெளிவாக இருக்கணும். மக்களாகிய நாம் தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லாமே அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுதா அதுவரை வெயிட் பண்ணுவோம். எப்படியா இருந்தாலும் இப்போ ஸ்லீப்பர் செல்லாம் தெரிஞ்சது தானே போகுது. அதுக்குள்ளே என்ன அவசரம்? ரைட்டுங்களா? இப்போ தானே சேர்ந்துருக்கிறாரு. சேர்ந்த உடனே ஸ்லீப்பர் செல் எதுக்கு இந்த வயிற்றுச்சல்? அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது.